எப்படி உன்னுடைய இருப்பிடத்தை பற்றி சொல்கிறோம், மனையை பற்றி சொல்கிறோம், வாழ்க்கையை பற்றி சொல்கிறோம், ஜாதகத்தை பற்றி சொல்கிறோம். நல்லா கேட்டுக்கப்பா. உன்னுடைய ஜாதகப்படிங்கிறது நீ வந்து அந்த இடத்துக்குள்ளேங்கிறது உனக்கு வந்து கால்கையும் கட்டி போட்டது மாரி இருக்கும். அந்த இடத்த எதுவுமே செய்ய முடியாது. பல இடத்த ஆர்குடி புரியுதா? அங்கே எதுவுமே செய்ய முடியுதா? பார்க்க முடியுதா? அதை பற்றி நினைக்க முடியுதா? புரியுதா ஐயா? எல்லாம் செஞ்சீங்க போனீங்க, ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியாக்கியாச்சு. புரியுதா? அந்த மனையில் தெய்வ நம்பிக்கை இருக்கு. அம்பாள் பேசினதுவே ஐயா ரோட நிற்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளேங்கிறது இப்போ எப்படின்னா ரோடு கொஞ்சம் வளையும். அந்தண்ட சந்து வளையுதா? வளையுது. அந்தண்ட கோயில் இருக்கு இருக்கா? கோயில் இருக்கு. கெங்கை ஓடணும். ஓடுதா? உன்னுடைய மனை இந்த இருப்படம் சொந்த இடம் தானே? அது சொந்த இடம் தான். அந்த சொந்த இடத்துலங்கிறது உனக்கு என்னென்னா இப்போ எதுவுமே நினைக்க முடியல, வைக்க முடியல, எடுக்க முடியல. அதை பற்றி உங்களுக்கு வீடு கட்டின்னு சவுந்தரராஜ் கட்டடங்கிறது வீடு கட்டியிருக்கணும். சவுந்தரராஜ் கட்டடங்க மாடி வீடாக கட்டிக்கணும். கட்டிட்டீங்களா? மாடி வீடு கட்டி தான் 2 வருஷம் அப்படி நிற்கிது. எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த இருப்ப இடத்துலங்கிறது உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அதனால் மன உளைச்சல் ஏற்படுது, மனக்கவலை ஏற்படுது, நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது. புரியுது ஐயா? அதேமாதிரி அந்த இடத்துல பிள்ளைய படிக்க, ஆனால் 2 பிள்ளைக்குமே வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குது. இன்னொரு பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க? வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமாம். முயற்சி பண்ணீங்களா? முயற்சி பண்ணல. கம்பெனி மூலியமாக வெளிநாடு அனுப்புறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ கிளம்பிடுவார் அவர். புரியுதாம்மா? அது கிளம்பிடுவார். அதேமாரி அந்த இடத்துக்குள்ளங்கிறது இப்போ நீங்கள் இருக்கிற வந்து கோயம்புத்தூர்லங்கிறது தொழில் சொந்த தொழிலாக நீங்களாக வேலை பார்க்குறீங்க? சொந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சொந்த தொழில் பண்ணியிருக்கணும். வருமானம் 2 வரணும். அதில் வருதா ஐயா? 2 வருமானம் வரணும். அப்படியே அந்த 2 வருமானம் வந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. பிளாட் ஒன்று வாங்கினீங்களாங்க? ஆமாம். அது என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு தான் கேட்குறேன். பிளாட்டு பேருக்கு வாங்கிட்டீங்க, அது விற்கிறதா வைக்கிறதான்னு என்ன தெரியாமே இருக்குது. இப்போ அது மனைவிக்கு என்ன சொந்த ஊர்? நாகப்பட்டினம். பார்த்து தானே செஞ்சீங்க? பார்த்து தான் செஞ்சேன். நாகப்பட்டினம். சரிம்மா. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களா? வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்காங்க. சரி. படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்காங்க. வேலைக்கு ட்ரை பண்ணாங்களா? இல்லை இல்லை இல்லை. அப்பாவுக்கு தாரம் எத்தனை? உங்கள் அப்பாவுக்கு 3 தாரம். 1 2 3 கணக்கில், 1 இடையில, மொத்தம் 4. சரிம்மா. அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? அப்பா விவசாயம். சரி. உன்னோட இடத்துலங்கிறது பழைய இடத்துலங்கிறது அக்கம் பக்கம் ராசியாக இருக்கும்போது யார் இருக்கா பக்கத்தில்? அது பூர்வீகம், அப்பாவோட பூர்வீகம் வந்து இளவரசநல்லூர். சொந்த ஊர் இது பொன்னேரி. சொந்த ஊர் பொன்னேரி இளவரசநல்லூர். சரி. நான் தத்து போனது வந்து ஆறுபடி. நான் அப்படியே பூர்வீகமாக அங்கேயே தங்கிட்டேன். ஆதார் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அப்படியே கல்யாணம் அங்கேயே நான் செட்டில் ஆகிட்டேன். 3 இடம் மாறி இருக்கேன். அதனால் இப்போ வந்து எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தொழிலும் கரெக்டாக அமைய மாட்டேங்குது. அமைஞ்சாலும் பணம் எது அமைஞ்சாலும் உங்கள் கைக்குள்ளே அடங்காது. அடங்க மாட்டேங்குது. புரியுதா? இருந்தாலும் நான் அதை சரி பண்ணி தரேன். வேறு எங்கேயும் பார்த்தீங்களா குடும்பத்துக்குன்னு? இதுமாதிரி நீங்கள் நம்பிக்கைப்பட மாட்டீங்களா? எப்படி வந்தீங்க? நான் உங்களை ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு போயிருக்கேன்னு. ஏற்கனவே ஒரு டைம் வந்துட்டு போயிருக்கீங்க. வருஷம் கணக்காகுது. வருஷம் கணக்காச்சு. சரி. இப்போ வந்து ஒரு நாள் வந்து பார்க்க முடியாது, திரும்பி போயிட்டேன். திரும்பி விட்டுட்டு வேறு என்ன கேட்க போகிறீங்க நேட்டந்து? இப்போ என்னை வந்து வீட்டு வேலை முடிக்கணும், தொழிலில் ஒழுக்கமாக நடக்கணும். அது 2 தான் வேணும் எனக்கு. இப்போ இருக்கிற வீடு சரியாக இருக்குதா? எங்கள் அண்ணன் தம்பி உள்ள பிரச்சனையாகிட்டு இருக்குது. நான் தான் பங்காளி பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் யார் இருக்கான்னு நான் கேட்டேன். பக்கத்தில் இங்கெல்லாம் ஒருத்தர் அங்கே எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் வந்து நல்லா தான் ஒரு 5 வருஷம் பேச்சுவார்த்தையில் வச்சு 2 வருஷமாக பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. பேச்சுவார்த்தையில் இருந்தோம். சரி. மறுபடியும் விட்டுக்கிட்டு அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து எப்படின்னா அவரு தேடி வரணும். அவரு வந்து உங்கள்கிட்ட ஐடியா கேட்கணும். என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும், ஏன் நீ அங்கே வீட்டுக்கு குடியில்லை அப்படின்னு இப்படி கேட்கணும். ஆமாம். நீ மனை போடும் போதே உனக்கு தகராறு ஏற்பட்டுதா? ஆமாம். உன்னோட மனையே கிராஸாக நிற்கிது, சனி முள்ள கட்டாய் நிற்கிது, ஆண் வாசம் சுவர்ப்பல்லாமல் இருக்கும். 2வது அந்த இடத்துக்குள்ளங்குது என்னென்னா கட்டி இருட்டு மண்டபம் மாரி இருக்கும். மண்டபம் அப்படிதான் இருக்குது. புரியுது ஐயா? ஆமாம். சரி.
உங்களுடைய பிரச்சனையை முடிச்சு தரேன். அந்த வீட்டுக்கு குடியேறது தான் அதை பூர்த்தி ஆகலை, அதை முடிச்சு தரேன். தொழிலை ஏங்க வைக்கிறேன், புள்ளியில் வெளிநாடு போக வைக்கிறேன். இன்னொரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், திறமையான பையன்தான், அவனையும் குறை சொல்ல முடியாது. அதனால வீட்டுக்காரங்களும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்க அவங்க. புரியுதா? நீ வந்து இப்போ எப்படின்னா ஒரு காலை கையை உனக்கு ஏதாச்சும் சோர்ந்து போகணும்னு இழுக்கணும் சக்திகள் இருக்கு. புரியுதா? உன்னுடைய மனங்கிறது எப்படின்னா அந்த சொந்த பட்டா யார் பேரில் இருக்கு? பாட்டி பேரில் இருக்குது. அது இடையில கொஞ்சம் போராட்டம் நடந்ததா? ஊர் பஞ்சாயத்து வச்சு பேசுனீங்களா? அது யார், எந்த பங்காளி வந்து கேட்டது? அது பங்காளியெல்லாம் வந்து கேட்கல, பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடியே கேட்டவங்கள யாருன்னு. புரியுதா? அவன் இடத்த பிடுங்கிறதுக்கு வேலைப்பாடு செஞ்சு வச்சிருக்கான் அதில். அதனால அந்த இடத்து பக்கமே நீங்கள் போக முடியாது. சவால் விட்டு வச்சிருக்கான், என்னைக்கு இருந்தாலும் நான் அடைஞ்சிக்கிறேன்னு. புரியுதா? அதை நீங்கள் தீர்ப்பு பண்ண முடியாமல் அப்படியே கிடக்கு, இருட்டு மண்டா மாரி இருக்கு. அதை பூர்த்தியாகி அதை குடி போகணும், அதில் நல்லது கட்ட செய்யணும். புரியுதா? அதை நான் முடிச்சு தரேன். தொழிலை ஏங்க வைக்கிறேன். அங்கே கோயம்புத்தூர் ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கீங்க, அது அப்படியே கிடக்கு, அதையும் சரி பண்ணி தரேன். புரியுதா? அப்பாவுக்கு 3 தாரத்தில் வந்து எதுவுமே யாருமே உங்கள்கிட்ட ஒட்ட மாட்டாங்க. நீங்கள் இடம் மாறி 3ஆவது இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க. அது ஒரு சுகுச்சலமாகவே இருக்குது. அது வாடகை வீடு, அது சரி பண்ணிடுவோம். வேறு என்ன கேட்க போகிறீங்க என்கிட்ட? அவ்வளோதான். எங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை, தொழில் ஒழுக்காக ஓட்டி இந்த வீட்டு வேலை முடிச்சு உள்ளே போனால் எனக்கு பிரச்சனை. அந்த இடத்துல ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி